96 பாட்டுல ஒரு லைன், லைஃப் வந்து கோ வித் த ஃப்ளோ அப்படின்றத, திமிலேறும் காலை மேல் தூங்கும் காகமாய் பூமி மீது இருப்பேன், புவி போகும் போக்கிலே கை கோர்த்து நானும் நடப்பேன். இது வந்து நீங்க ஒரு இடத்துல பகிர்ந்திருப்பீங்க. பிரேம்குமார் சார் கூட வண்டியில போகும்போது ஒரு அலை எழும்பும் போது அதை ஒரு காக்கா கொத்திட்டு போச்சு. அதை ரெஃபரன்ஸ் வச்சு தான் இந்த லைன் எழுதுனீங்களா நீங்க? அது ரெஃபரன்ஸ் வச்சு எழுதுனது ஜேர்னில வர வரி. ஜேர்னில வருது. பேரலை மேலே விளையாடும் காகம் போலே யாரினை துணிவாய் படைத்தார் அப்படிங்கிறது அந்த ஓகே. இந்த இதுக்கு வந்து நான் பார்த்த இடங்கள்ல நிறைய நம்ம எருமை மாட்டு மேல எத்தனையோ காக்கா உட்காந்து பார்த்துருக்கேங்க. அது படுக்க கொத்திக்கிட்டு இருக்கு, இது உலகத்துல இருக்கும், அது உலகத்துல இருக்கும். அது சம்பந்தமா நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ஒரு எருமை மாட்டோட முதுகுல இருந்து அப்படியே ஊர்ந்து 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 அதோட வால் வரைக்கும் போன ஒரு எறும்பு, கட்டெரும்பு நான் பார்த்தேன் ஒரு நாள் உட்காந்து. அதுக்கு அது எருமன்னு அது நினைச்சுக்குமா, அது ஒரு பாறான்னு நினைச்சுக்குமா நமக்கு தெரியாது இல்லையா. அது பாட்டுக்கு ஊர்ந்து போய் அது வரைக்கும் சிரமம் இல்லாம வந்துடுச்சு. அந்த எருமையோட வால் நுனி வரைக்கும் போயிடுச்சு. அந்த முனைக்கு மேல அது கீழே நிலம் தான் இருக்கு, ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு. அது என்ன பண்ணணும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. நாமளும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்ச கவிஞர்களுக்குலாம் வந்து நிறைய பொறுமை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பைத்தியம் இருக்கும், பொறுமை இருக்கிறதோ இல்லையோ கொஞ்சம் இல்ல, இது நான் பொறுமைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு எருமை மாட்டு மேல ஒரு எறும்பு போறத நாங்களா இருந்தா போகுது அப்படின்னு கடந்து போயிருவோம். அதை நீங்க பொறுமையா அவ்வளவு நேரம் அது என்னதான் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்து அதன் மூலமா ஒரு கவிதையோ ஒரு பாடலோ எழுதுறது இருக்கு இல்லையா, அது ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது எங்களை ஒவ்வொரு தடவையுமே.